ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் அனிமேவா நான் போடுறத பார்த்துட்டு சில பேர் நீங்கள் கமிட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இன்னும் ஸ்டில் சிங்கிளாக தான் இருக்கிறேன். அனிமே பார்க்க ரொம்பவும் நல்லா இருக்கு, அதனால தான் நான் போட்டிருக்கேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் அண்ட் லைஃப் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கான். நாங்கள் காரில் போயிருந்தோம், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ட்ரெயினில் வந்துடுன்னு அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க. நீசக்கா ஒரு வழியா வந்துட்டியா, நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். உன்னால எனக்கு பிரச்சனை தான் நீசக்கா சொல்றான். இப்ப மத்த 2 பேருமே வந்துருந்தாங்க. நீசக்கா இருக்கானா டாகசாகி ஷாக் ஆகுறா. இந்த மோசமானவன் எதுக்காக இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெரினா கேட்கவும், என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அது இவன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ரெரினாவை என்ன பண்ண, அவன் ஏன் கோவமா இருக்கான்னு டாகசாகி கேட்கறா. நான் எதுவும் பண்ணலாமா, நீ ஏன் இங்க வந்த நீசக்கா கேட்கவும், ரெரினா தான் கூப்பிட்டான். இவங்க 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருந்தான். ட்ரெயின்ல யாருமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பே ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு ரெரினா சொல்லவும், இல்ல ஓபடா பேசாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நோட்டீஸ் வந்ததுல சந்தோஷம், ஏன்னா மீசக்கே எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காளேன்னு சொல்லவும், அவளுக்காக சொன்னியா, நான் கூட ஒரு செகண்ட் எனக்காகவும் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ எப்போ விடுதானான்னு கேட்கவோ, ரெரினா அப்படிதான், நானும் ரெரினாவை ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தப்போ நீ டாகசாக்கி கிட்ட என்ன பேசினா நம்ம ஹீரோ கேட்கறான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீசக்கா சொல்றான். இவன் டாகசாக்கியை லவ் பண்றான்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். கேர்ள்ஸ் 2 பேரும் ஸ்விம் பண்றான்னு போயிருந்தாங்க. நீங்க குக்கிங் ரெடி பண்ணி வைக்கிறீங்களான்னு அவங்க அம்மா வந்து கேட்கவும், நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான். நீசக்கா குக் பண்ணுவேன்னு கேட்கவும் அவனும் ஆமான்னு சொல்றான். இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்க எல்லாம் சமைச்சாலே அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்று இமேஜின் பண்ணா. நீசக்கா கத்தி எடுத்து ஒரே போட போட்டு என்ன இது வெட்ட மாட்டேங்குன்னு யோசிக்கிறான். ஏன்டா குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இதை வெட்டிரு, உனக்கு இதை வெட்ட தெரியலையா, டிவியில கூட இதெல்லாம் சொல்லி தருவாங்களேன்னு கேட்கவும், நீயா இந்த மாதிரியா அப்படின்னு நம்ம கேட்கறான். நீ எந்த சேனல் தான் பார்த்துட்டு இருந்த, சரி வெட்டு தெரியல, நான் அதை பார்த்துக்கிட்டேன். காய்கறியை மட்டுமாச்சு கழுவ தெரியுமான்னு கேட்கவும், அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவேன்ட்டு அவன் போயிட்டு, காய்கறியை சோப்பா இல்ல டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி கழுவணுமா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ காய்கறியே கழுவ வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ சமையல் பண்ணி வச்சிருந்தா, பாவ் நீசக்கா நீ அழகு மட்டும் இல்ல சூப்பராக சமைச்சு வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லவும், நான் சமைக்கல நம்ம சொல்றான். எவ்வளவு தன்னடக்கமா இருக்கிறான்னு அவங்க சொல்லவும், அவன் உண்மையை தான் சொல்றான். நம்ம ஹீரோ சொல்றான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு மத்த 2 பேரையும் நம்ம ஹீரோ கூப்பிட போனா ஃப்ரெண்ட்ஸோட்ல அவங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டுதான். ஆனா ஒரு வித்தியாசமான ரோல் உண்டு, அண்டர்வேர்ல பார்த்தாதான் தப்பு, பட் ஸ்விம் சூட்ல பார்த்தா தப்பு இல்லன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இருந்தா. யோகாரி என்ன பண்றேன்னு ரெடினா கேட்கறா. அது வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாதான் அவங்களை கூப்பிட வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் ஸ்விம் பண்ண மாதிரியான்னு ரெடினா போகும்போது அவ கால் வலிக்கு கீழே விழுந்துருதா. அவளோட கால் கொஞ்சம் சொலுக்கிச்சு, நடக்க முடியலன்னு நான் வேணா முதுகுல தூக்கிட்டு போறேன்னு சொல்லவும், அப்படி தூக்குறது எனக்கு பிடிக்காதுன்னு வா சொல்லவும், அவளை பிரின்சஸ் மாதிரி நம்ம ஹீரோ தூக்கிக்கிட்டு டகசாக்கி வா திங்ஸை தூக்கிட்டு வந்துட்டியா நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு சரின்னு சொல்றா. ஒரு பொண்ணு இவ்வளவு அதிகமா அவ ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் டைமா டச் பண்றா, இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கங்கன்னு கை வைக்கிறதுனால அவளும் ஒரு மாதிரி வியர்டா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ரெடினா என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். முட்டாள் முட்டாள் யோகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகவும், கால் சொலிக்கி இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பத்தி நான் யோசிக்காததுனால எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்தே அங்கிருந்து போறா. டகசாக்கி இதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கவும், நீ ஏன் இந்த ட்ரிப்புக்கு வந்த, உண்மையிலே நீ ஒரு சுயநலவாதி நீசக்கா சொல்லவும், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நிஜமா ரெரினா 2 பேரையுமே எனக்கு பிடிக்கும். ரெரினா என்னை கூப்பிட்டு நான் வாரேன்னு சொன்னதா ரொம்ப ஹாப்பியானா, அதுக்கு தான் நான் வந்தேன். நீ தான் சுயநலவாதி நீசக்காவை பார்த்து சொல்லவும், ஆமா நான் சுயநலவாதி தான் அவன் சொல்றான். என்னப்பா இப்படி ஒத்துக்கிட்ட நான் சிரிக்கிறா. இவங்க பேசுறத நம்ம ஹீரோ பாக்குறான். டகசாக்கியோ சிரிச்சுட்டு தான் இருக்கா. ஒருவேளை அவளுக்கு நீசக்காவை பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெரினா அப்பா ஒரு வெட்டினரி டாக்டர்ங்கிறதுனால அவ காலை கட்டு போடுறாங்க. அவன் யோகரை நீ ஃபியூச்சர்ல காலேஜ் ஏதோ சேர போறியா அப்படின்னு ரெரினா அப்பா கேட்கவும், நான் ஆர்கியாலஜி எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு பரியல் மவுண்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த காலத்துல இறந்த ஒருத்தவங்களுக்காக பெரிய சமாதி வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துல அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருந்தா இதை பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டா பேசுறான். எனக்கு இது அவ்வளவு பிடிக்குமான்னு ரெரினா ஆச்சரியமா பாக்குறா. ரெரினா நம்ம ஹீரோ அப்பா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ நம்ம ஹீரோ கேட்கவும், வேற என்ன கேர்ள்ஸ் டாக் தான் அப்படின்னு நீசக்கா சொல்றான். நான் டகசாக்கியை லவ் பண்றது முதல்ல இருந்தே நீசக்காக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதான் அவன் என்கிட்ட இதை மறைக்கிறான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீசக்கா உன்ட்ட ஒன்னு கேட்கணும் நம்ம ஹீரோ பார்க்கவும், ஏன்டா இவ்வளோ க்ளோஸா மூஞ்ச வச்சிருக்கேன்னு அவன் கேட்கறான். நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணது தான் கேட்கறான்னு அவன் யோசிச்சுட்டு, இவனுக்கு தெரிஞ்சிட்டோம் நீசக்கா ஷாக் ஆகிறான். அதை நீ ஏன் சொல்லாம மறைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அப்படின்னு நீசக்கா சொல்ல வரதுக்குள்ள ரெரினா வந்து கதவை தட்டுறா. கைஸ் டெஸ்ட் ஆஃப் கரேஜுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு வாக்கப்படுறா. நீசக்கா ரெரினா நம்ம ஹீரோ டாகசாக்கி 2 ஜோடியா பிரிறாங்க. என்னை விட்டு 1 மீட்டர் தள்ளியே தான் வரணும் அப்படின்னு ரெரினா சொல்லவும், அன்னைக்கு உன்னை விர்ஜின்னு கூப்பிட்டதுனால தான் என்ன கெட்ட பையன்னு ட்ரீட் பண்றல, நிஜம் நினைச்சா பாவமா இருக்கு நம்ம சொல்லவும், யோகரி ஒன்ன மாதிரி கிடையாது, சில சமயம் அவன் முட்டாள்தனமா நடப்பான், பட் இருந்தாலும் மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேச மாட்டா, ரொம்ப நல்லவன் தான். அவங்க 2 பேரையும் தனியா விட்டுருக்கோம் நேரத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ என்ன பேசுறான்னு நீசக்கா கேட்கவும், அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, தனியா இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், உனக்கு புரிஞ்சுக்கவே முடியல, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீசக்கா கேட்கறான்.
ரீனா ஏன் தான் இப்படி இருக்காளோ, நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்க அவ தானே இந்த பிளானை பட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒருவேளை காலையில் என் காலில் சுலுக்கி இருந்துச்சுன்னா என்னையும் அப்படி தூக்கிட்டு போயிருந்திருப்பியான்னு கேட்கவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நான் ஒன்றும் ரீனா மாதிரி லைட் வெயிட் கிடையாது, சரி நம்ம கையை பிடிச்சிட்டு நடக்கலாமா அப்படின்னு வா கேட்கவோ, சரின்னு போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. ஏதோ லைட் இந்த பக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லி டாக்கசாக்கி அதை ஃபாலோ பண்ணி போறா. அப்போ எஜ்ஜில் வா கால் வச்சுவோம், மனுஷருக்கு அவ கீழே விழுறா. நம்ம ஹீரோ அவளை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ள அவ நம்ம ஹீரோ கையை பிடிச்சி நம்ம ஹீரோவையும் சேர்த்து எடுத்துருக்கா. நல்லவளை இவங்க ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழல, அது ஒரு சின்ன பள்ளம் தான். டாக்கசாக்கி உனக்கு இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ ட்ரெஸ் லைட்டா வந்திருக்கு, அவன் மேல நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி இருக்கிறான். சாரி நம்ம ஹீரோ எந்திக்க பக்குவோம். அவ டக்கு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஒரு செகண்ட் நான் சாக போறணும்னு ரொம்பவோ பயந்துட்டேன் அப்படின்னு வா சொல்றா. ஹார்ட் பீட் அவளுக்கு ரொம்ப வேகமா துடிக்குது. கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே இருக்கலாமா அப்படின்னு வா கேட்கறா. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்புன்னு வா கேட்கவும், சரி அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போம், அவங்க ரிலேஷன்ஷிப்ல நீ எங்க இருப்ப அப்படின்னு நீசக்கா கேட்கறான். அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன்னு வா சொல்லவும், என்னது ஃப்ரெண்ட்ஸா இருப்பியா, சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ ஃப்ரெண்ட்ஸா இருப்பேனே வச்சுப்போம், ஆனா உனக்கு வரப்போற நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் நெஜி லெவலுக்கு நல்லவனா இருப்பானா, முட்டாளா, ஈவன் என்னை விட மோசமானவனா கூட இருக்கலாம். சரி அப்படியே எல்லாமே உன் பிளான் படியே போனா கூட நெஜி இந்த மேரேஜை கேன்சல் பண்றான்னு வச்சுக்கிடுவோம், அவனுக்கு தான் அதுக்கு பெனால்ட்டி கிடைக்கும்னு சொல்லுவோம். அது ஒன்றும் கிரைம் கிடையாது, அதுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு வா கேட்கவும், கவர்மெண்ட் இதை வெளியே சொன்னதில்ல, ஆர்கியாலஜி காலேஜ்ல அவன் படிக்கணும்னு நினைக்கிறான். அந்த காலேஜ்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சு மேரேஜ் கேன்சல் பண்ணா நீ ரெக்கார்ட்ல இருக்கும், அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இவனை தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நீ பண்ற விஷயங்கள்னால அவன் ஃபியூச்சரே கூட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீசுக்கா சொல்லவும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகவும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேரி டேல்ல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், ரியாலிட்டியில கிடையாது அப்படின்னு நீசக்காவை கொஞ்சம் சோகமாகறான். அது என்ன லைட்டு நீசக்காவும் இப்போ அதை ஃபாலோ பண்ணி போனா. ரெஜினா இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யோகரி அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சிருந்தான். நீங்க நினைக்கிற மாதிரி இது எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நேச்சி ஒன்ன அப்படின்னு நீசக்கா பார்க்கவும், உண்மையிலேயே நாங்க ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம், நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீசக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறங்கி நாங்க கீழே வர அப்படின்னு ரெடினா சொல்றா. சரி வாங்க நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு ரெடினாவும் மீசக்கியும் முன்னாடி போறாங்க. நம்ம ஹீரோ ரோபோட் மாதிரி ஒரு தினசா நடக்கவும், மேட்ரு முடிச்சிட்டியா நீசக்கா கேட்கறான். அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே பேசாம அமைதியா போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் பார்த்த லைட் இதுதானே, நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணுவோன்னு போறான். மின்மினி பூச்சி கூட்டமே அங்க இருக்கு, பார்க்க ரொம்பவோ அழகா இருக்கு அப்படின்னா அந்த லைட் எல்லாம் பூச்சிங்களா அப்படின்னு நீசக்கா பயப்படுறான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பூச்சியை பிடிச்சி அவன் கிட்ட கொண்டு வரமா அவன் பயப்படுறான். அக்கா அழகா இருக்குன்னு ரெடினா சொல்லவும், நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் மீசக்கி சொல்றா. இந்த பூச்சி தண்ணியை மட்டும் தான் குடிச்சு உயிர் வாழுமா, அதுவும் முட்டை போட்ட உடனே இறந்து போயிருமான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இதுங்க மொத்த லைஃப்லயும் இது லவ்வுக்காக தான் போராடுது இல்ல அப்படின்னு மீசக்கி பாக்குறா. கிட்டத்தட்ட அப்படிதான் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரீனா நம்ம ஹீரோ மீசக்கி 2 பேர் கையவோ சேர்த்து பிடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ நீசக்கா கையை பிடிக்கிறான். நீ ஏன் கையை பிடிக்கிறேன்னு நம்ம கேட்கவோ, இதெல்லாம் ஒரு ஃப்ளோல போகணும் கண்டுக்கிடாதா அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 4 பேருமே கை கோர்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட், லவ்வர், ஃபியூச்சர் மேரேஜ் பார்ட்னர், இது எதை பத்தியே எனக்கு கவலை இல்ல, நாங்க 4 பேரும் இதே மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ 2 நாள் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சரி நான் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கமா தான் போனோம் அப்படின்னு மீசக்கி கிளம்புறா. நீசக்கா நீ இந்த பக்கம் தானே போனோம், ரெடினா இங்கேயே வெயிட் பண்ணு, நான் இதை வந்துட்டு தான் நம்ம ஹீரோ போறான். சாரி நீசக்கா, நான் உன்னை வல்கட்டாயமா கேம்பிங் கூட்டிட்டு போனதுக்கு மன்னிச்சிட நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை ஆக்சுவலி என்ஜாய் பண்ண அப்படின்னு நீசக்கா சொல்றான். ஃபயர் ஃபிளைஸ் பார்த்தப்பவே நினைச்ச நீ அதை என்ஜாய் பண்றான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நேற்று நைட் நம்ம பேசிட்டு இருந்தோமே, ஜஸ்ட் ஒரு சாரி சொன்னா பார்த்தாதுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சாரி அப்படின்னு நீசக்கா அங்க இருந்து கிளம்புவோம். அப்படின்னா உண்மையிலேயே அவன் டாக்கசாக்கியை லவ் பண்றான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா நீசக்கா மென்ஷன் பண்ணது நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதை தான். இப்ப ரெரினா கிட்ட நம்ம ஹீரோ வரான். அவன் அவனுக்கு கோமா மவுண்ட பத்தி தெரியுமா வா கேட்கவும், தெரியல ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். டபுள் பரியல் மவுண்ட பத்தி ஒரு புக்ல ரீட் பண்ண வா சொல்லவும், ஓ அந்த டெஜினியாமா மவுண்டியா, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப அதை பார்க்க என்ன கூட்டிட்டு போறியான்னு வா கேட்கறா. நாளைக்கே போல நம்ம ஹீரோ சொல்லவும், நாளைக்கெல்லாம் வேணா எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு வா சொல்றா. சரிப்பா கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆயிட்ட, சரி நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்ல போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஏதோ சொல்ல வந்துட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. ரெரினா என்ன நினைச்சு ஒரி பண்றாளோ, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு வா கேட்கறா. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், சரியப்ப நான் ஏத்துக்கிட்டேன்னு வா சொல்றா. ரெரினா அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு தினசா போயிட்டு இருந்தாலும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அதை மாத்திர மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும்னு அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் ட்ரைனிங்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, அதை தான் நம்ம ஹீரோ அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பான். நீசக்கா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதை தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைச்சு சாரி கேட்டு போறான். ஆனால் அவன் டாக்கசாக்கியை லவ் பண்றான் நம்ம ஹீரோவா தான் நினைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பெரிய 18+ எல்லாம் இருக்கு, எப்படி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.